அரேஞ்ச் மேரேஜ் மேல துளி கூட நம்பிக்கை இல்லாத இவனுக்கு ஒரு போட்டோ காட்டி இன்னாரதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொல்லி 3 மாசத்துல என்கேஜ்மெண்ட் 6 மாசத்துல கல்யாணம்னு பண்ணி வச்சுட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழவே ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன, கோட்டு போட்ட கோபிநாத் மட்டும்தான் மிஸ்ஸிங். நீயா நானான்னு சர மாதிரியா ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். பட் அந்த ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் பின்னாடி ஓகே இதுதான் உனக்கு பிடிக்குமா இதுதான் எனக்கு பிடிக்கும்னா ஒருத்தர் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். செம்மையா இருக்கா என் லைஃப்ல பெரிய சுபா, how you feel about women? சொல்லு. லைக் வெளியில யாராவது பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு லைஃப் நான் வாழ்ந்தேன். கயல் சீரியலில் நடிச்சிட்டு வந்தவங்க தான் சுபாஷினி. இவங்க சென்னையில் இருக்கிற அவங்களுடைய வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்துருக்கு. சுபாஷினி இலங்கை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2024 தான் திருமணம் நடந்தது. இவங்களுடைய கணவர் பேர் தான் பிபின் சந்திரா. இவங்க 2 பேரும் திருமணத்துக்கு அப்புறமா பெங்களூர்ல தான் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஷூட்டிங்காக தான் சுபாஷினியும் சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க சொல்லுதான் நேற்று நைட்டு அவங்க கணவர் பிபினுடன் வீடியோ காலில் பேசியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இடையே தகராறு ஏற்படுத்த சொல்லப்படுது. இதை தொடர்ந்து தான் மனம் முடிஞ்சு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க சுபாஷினி. அதே சமயம் சுபாஷினி போன வருடம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடிருந்தாங்க. அப்போ ரொம்பவே மகிழ்ச்சியா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல திருமண வாழ்க்கை குறித்து பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி திருமண வாழ்க்கையில ஆரம்பத்துல ரொம்பவே மகிழ்ச்சியா தான் இருந்திருக்காங்க. ஆனா சுபாஷினி கயல் சீரியல் நடிக்கிறதுக்கான ஷூட்டிங்காக சென்னையிலேயே தங்கியிருக்காங்க. இதன் காரணமா அவருடைய கணவரும் பெங்களூருக்கு ஏன் வரலன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. இதனாலேயே 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. இவங்க தவறான முடிவு எடுத்ததா சொல்லப்படுது. அதே சமயம் இவங்க தான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவு விட்டு கொடுத்தல் அன்பு ஊடல் எல்லாமே இருக்கும், அதுதான் வாழ்க்கைன்னு அழகா சொல்லியிருப்பாங்க. காதல் திருமணத்தை போலவே அரேஞ்ச் மேரேஜ்ல கூட நிறைய காதல் இருக்கு, அப்பப்போ மோதல் இருக்கு, அதுக்கப்புறம் கூடலும் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஃபேஸ் பண்றதுக்கு கரெக்டான பர்சன் வேணும். அதோட சேர்த்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் வேணும். இது மொத்தமா அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் வேற என்னங்க வேணும்? நான் இவ்ளோ வார்த்தைகளை கோர்த்து சொன்னாலும் இதுல பாதி பிபினுக்கு புரியாது. மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ண எனக்கு தெரியும். காதல் தானே முக்கியம். சோ ஹாப்பி அனிவர்சரி பிபின். இப்படி இருக்க சொல்ல இவங்க எடுத்த இந்த தற்கொலை முடிவு தான் பலராலுமே தாங்கிக் கொள்ள முடியல. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.